என்னதான் தேர்ட் T20 மேட்ச்ல இந்தியன் டீம் ஒரு தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே ஃபோர்த் T20க்குள்ள போகும்போது இந்தியன் டீம் இந்த சீரீஸை லீட் பண்றாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் ஃபோர்த் மேட்சுக்கு இந்தியன் டீம் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வகுக்கணும் அப்படின்றது தான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபோர்த் T20 மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தேர்ட் T20ல இந்தியன் டீம் அருமையா பவுலிங் போட்டாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் ஹால் பார்த்தீங்கன்னா எடுத்தாரு. அண்ட் ஆல்சோ முகமது ஷமியோட ரிட்டர்னையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் ரவி பிஷ்னாய் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர் போட்டாரு. அண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை இந்த மேட்சை தோக்க காஸ் பண்ணுச்சு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியன் டீமோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ் ஃபார் கன்சர்ன் இருக்கு. சஞ்சு சாம்சனுக்கு பாடி லைன்ல போடும் போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் 3 T20லையும் பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்மிஸ்ல பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ சேம் முறையில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு. அண்ட் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா வர எல்லா பாலையும் சுத்த ட்ரை பண்றாரு. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்லே இல்லை. இந்தியன் டீமோட பேட்டிங் ஆர்டரே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொதப்பலா இருக்கு. துருவ் ஜுரல் பார்த்தீங்கன்னா நம்பர் 8ல அமைச்சாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. அண்ட் ஆல்சோ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பாட் ஆஃப் பாதர்ல பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் இந்த சீரீஸை ஏற்கனவே லீட் பண்றாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த மேட்ச்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக தான் வருவாங்க. வேறஸ் நம்ம இங்கிலாந்து அணியை பார்த்தோம்னா ரொம்பவே அருமையாக பார்த்தீங்கன்னா ஆடினாங்க. ஆதில் ரஷீத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக போட்டார். அண்ட் ஆல்சோ இங்கிலாந்து டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதன் காரணத்தில் தான் பார்த்தீங்கன்னா 170 odd ரன்ஸை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது அவங்களால. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மேட்ச்குள்ளே வரும்போது பூனே ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாக தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க போது 200+ ஸ்கோர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பூனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர்ஸுக்கு சாதகமான கிரவுண்டாக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் ஆல்சோ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஆடி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்கொயர் பவுண்டரிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட். அதன் காரணத்தில் சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. பட் இங்கிலாந்து டீமுக்கும் சேம் பேட்டிங் ஃபயர் பவர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலி கண்டெஸ்டட் ஒரு மேட்சாக தான் இருக்க போகுது. பட் எங்களுக்கு தெரிஞ்ச இந்தியன் டீம் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியன் டீம் தேர்ட் T20 கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்களா, இல்லைனா இங்கிலாந்து டீம் ஒரு ஃபைட்டை தருவாங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.